அப்பாடா, ரொம்ப நாள் ஆச்சு கடற்கரைக்கு நான் வந்து. ஆஹா, நல்ல இயற்கையான காற்று வீசுது. உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இல்ல ஜெனிஃபர்? ஆமாம், இதுக்கு தான் நான் அடிக்கடி வெளியே போகிறதுன்றது. அப்போ தான் நம்ம உடம்புக்கு உங்கள் மனசுக்கும் நல்லது. எப்போ பார்த்தாலும் வேலையை வந்துச்சு டென்ஷன் ஆகி எங்களை கத்த வேண்டியது. இதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இப்போ ஏதாச்சும் கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சே. அப்பா நான் போய் கடலில் குளிக்க போகிறேன். உனக்கு நீச்சல் தெரியாது குழந்தை. கடற்கரையில் உட்காந்து மணல் வீடு கட்டி விளையாண்டுக்கு தெரியும். அதான் உனக்கு நல்லது. ஆமாடி, அடியே நீ வாட்டு கடலுக்குள்ளே இறங்கிறாத. அங்கே பெரிய பெரிய திமிங்கலாம் இருக்கும். உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும்டி. அம்மா லூசு மாதிரி பேசாதம்மா. கரையில் இருக்காதும்மா திமிங்கலம், நடு கடலில் தான்மா இருக்கும். அடியே யாரை பார்த்து லூசுன்ற? நான் சின்ன வயசில் எத்தனை திமிங்கலத்தில் பார்த்துருக்கேன் தெரியுமா? நான் வந்து திமிங்கலத்தை ஒரே கையில் தூக்கி போட்டுருவேன். நீ வாட்டுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு அது எதுவும் தெரியாமல். திமிங்கல கரையில் தாண்டி இருக்கும். அதாவதுமா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பொது அறிவு ரொம்ப கம்மி. அவள் நினைச்சு நீ கவலைப்படாத. அவளுக்காக நான் உங்க மனைவி கேட்டுக்கிறேன். ஏங்க, சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. இருங்க, உங்களை ஒரு நாள் வச்சுக்கிறேன். சரி, நீங்க இங்க இருங்க. நான் போய் மிளகா பஜ்ஜியும் பீஸ் மாங்காவும் வாங்கிட்டு வரேன். இங்க வந்தாலே மிளகா பஜ்ஜிங்க வந்துடுது. ஏங்க, நீங்கள் வாழ்ற எங்கிட்ட எங்களை விட்டுட்டு போகிறீங்க? எங்ககிட்ட 10 பைசா கூட கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு என் மேலே இருக்கிற கோவத்தில் எங்களை தொலைச்சி விட்டு போயிடாதீங்க. நான் போய் கடலில் மணல் வீடு கட்டி விளையாட போகிறேன்ப்பா. நீ கட்டி விளையாடுமா. நான் போய் திங்கிறதுக்கு பீஸ் மாங்காவும் மிளகா பஜ்ஜியும் வாங்கிட்டு வரேன். சரியா? எப்பா எனக்கு அதோட சேர்த்து 5 மிட்டாய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். இந்த பாருமா, சும்மா இருக்க மாட்டியா? அப்போ ஏதோ வாங்கிட்டு வரேன்னா அதை மட்டும் சாப்பிடு. இங்கே ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். 5 மிட்டாய் வேணுமா? உங்களை 5 மிட்டாய். ஏங்க, பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறால, ஒழுங்காக போய் 5 மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. சரியா? அப்படியே மீனை பொறிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஓ அப்படியா? சரிங்க மேடம். நான் போய் போச்ச மீனையும் பாப்பாவுக்கு 5 மிட்டாயும் எனக்கு மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க. புளிங்க ரசம் போட்டால் தான் 4 ஃபிகர் நம்மளை பார்க்கும். எத்தனை நாளைக்கு இந்த மூஞ்சியிலேயே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் மாதிரி நானும் கடலில் மீனை கட்டி விளையாட போகிறேன். பார்த்து போகல, நீ வாட்டுக்கு எங்கிட்ட ஓடி தெரிஞ்சு கீழே விழுந்துடாத.